வணக்கம் ஜெயஹிந்த். ஒரு அதிர்ச்சிகரமான அதே சமயம் ஒரு ஆச்சரியமான தகவல் வந்திருக்கு. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலாண்டோடைய டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் தியோஃபில் அவர்கள். இவர் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காரு. 2022 அந்த உக்ரைன் ரஷ்யா போருடைய 2வது கட்டத்தில் ரஷ்யா ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சாங்க. அந்த சமயத்தில் அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு புத்தின் ஆல்மோஸ்ட் முடிவெடுத்து அதை நடத்த போகும்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் புத்தினை பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு அணு ஆயுத போரை உருவாகாமல் பார்த்துக்கிட்டார் அப்படின்றது தான் இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் புத்தின் ஸ்டில் பேஸ் அட்டென்ஷன் டு மோடி. இப்போ இருக்கக்கூடிய குளோபல் பாலிட்டிக்ஸ்லையுமே மோடி அவர்களுடைய பேச்சை புத்தின் அவர்கள் கேட்பாரு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது எங்கே சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில் ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் பிரீஃபிங் நடக்குது. இந்தியா போலாண்ட் ஜாயிண்ட் எக்கனாமிக் கமிஷன் மீட்டிங் 14-15 ஜூலை. இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் இந்திய ஊடகவியலாளர்கிட்ட இதை சொல்லியிருக்காருன்றதை பார்க்குறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அணு ஆயுதத்தை புத்தின் அவர்கள் கையில் எடுத்துட்டாரு. ஏன்னா 2022 இதை நம்ம தொடர்ந்து கவர் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணையை அவங்களுடைய சாலைகளில் காட்சிக்கு எடுத்துகிட்டு போனது ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியர் போஸ்டரை கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் பெலுரூஸ் அண்டை நாட்டுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு அணு ஆயுதங்களை ஷிப் பண்ணாங்க. அந்த டைமில் ஒரு அணு ஆயுத போர் வரும் அப்படின்ற பேச்செல்லாம் கூட இருந்துச்சு. அந்த இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் டைரக்டாக புத்தின் அவர்களை பேசி கன்வின்ஸ் பண்ணி அணு ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தினதன் பேரில் அந்த தாக்குதலை தடுத்தாரு, நியூக்ளியர் ஆர்மகடனை தடுத்தாரு அப்படின்றதும், அதே மாதிரி புத்தின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை பயன்படுத்தி இந்த உக்ரைன் போருக்கு சீக்கிரம் முடிவு கொண்டு வரணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. பிளஸ் இந்தியா ஒரு ரொம்ப பொறுப்புள்ள நாடு, இன்னைக்கு தேதிக்கு வலிமையா இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ ஐநா சபையில பர்மனன்ட் சீட்டுக்கான முன்னெடுப்பை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பதிவு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதற்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை இப்போ போலாந்து அப்படின்றது கொடுத்துருக்கு. அதே மாதிரி டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் ஒரு டீப்பான கோஆப்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2026 சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல எக்கனாமிக் ஃபாரம், அதாவது இந்த மேலை நாடுகள் நடத்தக்கூடிய டாவோஸ் எக்கனாமிக் ஃபாரமுக்கு பேரலா ரஷ்யா சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல அதை நடத்தினாங்க. அதில் இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசியை புத்தின் அவர்கள் மிகப்பெரிய லெவலில் பாராட்டிட்டு இருந்தாரு. அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தையும் கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு புத்தின் அவர்கள். ஸோ இந்த இடத்துல தான் இங்கே நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்குறோம். ஐரோப்பியாவோட பாலிட்டிக்ஸில் இந்தியாவுக்கு என்ன லீவரேஜ் இருக்கு, இந்தியாவால் எதையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா, கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு ஜென்ரலாக கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே பொருள் சொல்லுவாங்க. பட் பிரதமர் மோடி அவர்கள் புத்தின் அவர்களை சந்திச்சுட்டு வந்தார் போன வருடம். அதன் பிறகு ஜெலன்ஸ்கி அவர்களையும் சந்திச்சார். போலாண்ட்ல இருந்து அந்த கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ரயில் பயணமா உக்ரைன்ல போய் அங்க ஜெலன்ஸ்கியை சந்திச்சுட்டு அவர் தோல்ல கை போட்டு வந்த போட்டோஸ்லாம் இருந்துச்சு. அப்ப இது ஒரு ஆப்டிக்கல் இதுதான், இந்தியாவுக்கு உண்மையாலுமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்தியாவுடைய இந்த பிளாக்ல சேராத ஒரு தன்மை, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும் நான் அலைன்டு பைஸ்டாண்டர் அப்படின்ற பேர் இந்தியா மேல இருக்கு. எந்த இடத்துலையும் இவங்க சேர மாட்டாங்க, இவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்ப்பாங்க, எல்லாத்தையும் உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்றது. அந்த இடத்துல இருந்து ஒரு வேர்ல்டோடைய கிரெடிபிள் நியூக்ளியர் ஆஃப் ரேம்ப் மீடியேட்டரா இந்தியா உருவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. 2 நாடுகள் இப்போ ஒரு பக்கம் உக்ரைன் அணு ஆயுதம் இல்லை, பட் ரஷ்யா அணு ஆயுதத்தை பிரயோகிச்சாங்க அப்படின்னா அது உலகத்தோடைய பேரழிவுக்கு காரணமாயிரும், 3வது உலகப் போருக்கு காரணமாயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே எல்லா நாடுகளும் அணு ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு மிக மோசமான அபாயகரமான மனிதகுலமே அழியக்கூடிய அளவுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் தலையிட்டு சால்வ் பண்றாரு அப்படின்ற போது இன்னைக்கு ரஷ்யாவை இந்த மாதிரி பேசி கட்டுப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய சக்தியா ஐரோப்பால எந்த நாடும் கிடையாது. ட்ரம்பே இப்ப திணறிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இந்தியாவுடைய பேச்சை ரஷ்யா கேட்குது அப்படின்றது நிச்சயமாவே நம்ம ஒரு பெருமையா தான் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இப்போ இதுல நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு இடம் தெரியுது. இப்போ லேட் 2022 ஒரு டிசிஷன், ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ஸ்ட்ரைக் உலகப்போர் 2க்கு பிறகு
மீண்டும் ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை பார்க்கும், நாகாசாகிக்கு பிறகு ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை பார்க்கணும் அப்படின்ற இடத்துக்கு வேர்ல்டு போயிருச்சு அப்படின்றதும், அதே மாதிரி இப்போ வந்து ஐரோப்பாவோட ஒரு மிக முக்கியமான நாடு, உக்ரைனோட ஒரு அண்டை நாடு, ரஷ்யாவோட அண்டை நாடு இருக்கக்கூடிய போலாந்து, அதோடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை பப்ளிக்காக பேசும்போது இந்திய ரஷ்ய உறவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருமா அப்படின்ற கேள்விக்கு இந்தியாவுடைய மத்தியஸ்தம் இங்க தேவை அப்படின்றத ஐரோப்பாவுடைய நாட்டோ மெம்பர் போலாந்து ஒரு மிக முக்கியமான நாடு, அவங்களே இப்போ ஓப்பனா சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இந்திய ரஷ்ய உறவு அப்படின்றது டைம் டெஸ்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோவியத் காலத்துல இருந்து நேரு அவர்களுடைய காலத்துக்கு பிறகு, குறிப்பா இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இந்திய சோவியத் உறவு அப்படின்றது மிகப்பெரிய லெவல்ல போச்சு. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% இந்தியா பயன்படுத்திய ஆயுதங்கள் உலகப்போர் 2க்கு பிறகு பிரிட்டன் நம்ம பிரிட்டன் கிட்ட இருந்து நம்ம வாங்கின ஆயுதங்களை ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது முழுவதும் அன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள், இந்த பாகிஸ்தான் போன்ற ஜிகாதி நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கும் பொழுது அன்னைக்கு இருந்த சோவியத் இந்தியாவுக்கு ஒரு உற்ற நண்பனா இருந்ததை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு 2018 S-400 நம்ம வாங்குறோம். ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அது. S-400 வாங்கும் பொழுது அமெரிக்காவையும் கன்வின்ஸ் பண்ணி கேட்ஸா சாங்ஷன் வராம, அதே சமயம் ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு நம்ம டிஃபென்ஸ் இம்போர்ட்டையும் டைவர்சிஃபை பண்றோம். பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் வாங்குறோம், இஸ்ரேல் கிட்ட இருந்து சில முக்கியமான டெக்னாலஜிஸ் ரேடார் வாங்குறோம். இந்த மாதிரி பல நாடுகள், ஈவன் அமெரிக்காட்ட இருந்து பார்த்தீங்கன்னா M777 ஹவிட்சர்ஸ் வாங்கியிருந்தோம், நம்ம ட்ரோன்ஸ் ரீப்பர் ட்ரோன்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம். அமெரிக்காட்ட இருந்து 6-7 சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கிகள், ஒரு 1,00,000 துப்பாக்கிகளை நம்ம வாங்கினோம். இப்போ ரஷ்யா கிட்ட எடுத்தீங்கன்னா எங்கிட்ட ஆயுதம் வாங்கினீங்கன்னா நீ அமெரிக்காட்ட வாங்கக்கூடாதுன்ற மாதிரி தான் அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு துருக்கி ரஷ்யாவை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனா 2 நாடுகளையும் கன்வின்ஸ் பண்ணி S-400 வாங்கினா அமெரிக்காவுடைய டெக்னாலஜி மற்றும் டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் எதுவுமே கிடைக்காதுன்ற அந்த சாங்ஷன்ல வெய்வர் வாங்கி இப்ப S-500 கூட்டா தயாரிக்கலாம். ரஷ்யாவுடைய லேட்டஸ்ட் ஆஃபர் உலகத்தோடைய ஒரே ஒரு ப்ரூவன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு அது வந்து S-400 தான். இப்ப S-500 இந்தியாவோட கூட்டா சேர்ந்து தயாரிக்கிறது வந்து வெறும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். பட் அந்த டிசைனிங் தொழில்நுட்பத்தையே நம்ம சேர்ந்து பண்ணணும். இந்தியாவுடைய சுதர்ஷன் சக்ரா 2030 மிஷன்ல S-500 அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க ஆஃபர் பண்ணதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நியூக்ளியர் டெக்னாலஜியில மாடுலர் ரியாக்டர்ஸ், இப்போ மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்றது ஒரு சிறு லெவலுக்கான நியூக்ளியர் ரியாக்டர், சின்ன பில்டிங் சைஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர். இப்போ வடகிழக்குல இருக்கக்கூடிய மணிப்பூர்ல கொண்டு போய் ஒரு ரியாக்டர் நம்ம வச்சு சின்ன லெவல்ல நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அந்த மொத்த மாநிலத்தோடைய 100% மின்சாரத்தை நம்ம வந்து இதுல இருந்து இது பண்ண முடியும். ஏன்னா மலைமா இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஆறுகள் மூலியமா தான், ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் மூலியமா தான் நீங்க மின்சாரத்தை கொடுக்கறது சேஃபா இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பா இப்ப ஹிமாச்சல் போன்ற மாநிலங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல மாடுலர் ரியாக்டர்ஸை அவங்க வழங்கினாங்க. உடனே போட்டி போட்டுட்டு அமெரிக்காவும் மாடுலர் ரியாக்டர்ஸை இந்தியாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி போட்டி போடுறாங்க. இப்போ இந்த இருக்கக்கூடிய மிக முக்கியமான யுரேனியம் ஃபியூவலை கனடா இந்தியாவுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1999 இந்தியாவுடைய அணுசோதனை அப்போ போடப்பட்ட தடையை நீக்கி கனடா இப்போ யுரேனியம் சப்ளை பண்றதுக்கு முன்னுக்கு வராங்க. ரஷ்யா யுரேனியம் சப்ளை பண்றதுக்கு முன்னுக்கு வராங்க. இப்ப சமீபத்துல பிரதமர் ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது அவங்களும் நியூக்ளியர் ஃபியூவலை கொண்டு வரதுக்கு முன்னுக்கு போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைட் ரோப் நம்ம வாக் பண்றது அப்படின்றது சத்தியமா வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. பட் ஒரு அணு ஆயுத போரை நம்ம தடுத்திருக்கோம் அப்படின்ற போது, அதுவும் ரஷ்யா எல்லாருமே பயப்படக்கூடிய, யாருமே கிட்ட நெருங்க முடியாத ஒரு தலைவராக இருக்க புத்தினையே நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனாமி அப்படின்றது ஒரு தெளிவான பாதை. நிறைய செட்பேக்ஸ் அதுல இருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ எந்த நாடு இந்தியா கூட நிற்கும் அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்பவே சொல்லியிருந்தேன், இந்தியாவுக்கு வந்து சில நாடுகள் இராணுவ தளவாடங்களை கொடுக்கலாம், ஆனா எந்த நாடும் இந்தியா கூட இருந்து ஒரு யுத்தத்தை வந்து செய்ய மாட்டாங்க. இந்தியாவோட யுத்தத்தை இந்தியா தான் செய்யணும், அதுக்கு இந்திய ஆயுதங்களை வச்சு செய்யறதான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அன்றைய இராணுவ தளபதியே வந்து சொல்லியிருந்தாரு. அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது உலகத்துல ஒரு பேரழிவுல இருந்து நம்ம இப்போ காப்பாத்தி இருக்கிறோம் அப்படின்ற பெருமை நம்ம எல்லாரும் பார்க்கணும். இப்ப ஐரோப்பாவோட பாலிடிக்ஸ்ல இந்தியாவுக்கு என்ன லீவரேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த லீவரேஜை இப்போ ஓப்பனாவே போட்டு உடைச்சிருக்காங்க. 4 வருஷம் கழிச்சு போலந்துடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர்
இதை வந்து ஓப்பனாகவே போட்டு உடைச்சிருக்காரு. ஸோ இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரீச் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ அமெரிக்கா 2 முக்கியமான யுத்தங்களில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஈரான், இன்னொன்று யுக்ரைன். இப்போ உக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வரல அப்படின்னா இது உலகத்தை மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கும். இப்போ இந்த உலகத்தை மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கும் போது அதோடைய ஃபைனல் தாக்கம் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன், ஆப்பிரிக்க நாடுகள் சில தவிர எல்லாருடைய பாப்புலேஷனுமே டிக்ளைன் ஆகிட்டு வருது. நம்மளுடைய பகுதிகளில் பாகிஸ்தான் ஒரு நாட்டுடைய பாப்புலேஷன் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அது எதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது நமக்கும் தெரியல. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வுகள். குறிப்பாக இப்போ வந்து ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற போது உக்ரைனை நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா, சூரியகாந்தி எண்ணெயோடைய களஞ்சியம், கோதுமையோடைய களஞ்சியம். இப்போ இந்த இடத்துல சப்ளை டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் மிச்ச எண்ணெய் வித்துக்களுடைய விலை அப்படின்றது அதிகமாகும். உதாரணத்துக்கு நீங்கள் பாம் ஆயிலை ட்ராக் பண்ணாலே தெரியும். 22 பிப்ரவரி 24க்கு முன்னாடி பாம் ஆயில் என்ன ரேட்டில் இருந்துச்சு, இப்போ என்ன ரேட்டில் இருக்குது, நம்மளுடைய கடல் எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை நல்லெண்ணெயாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ எண்ணெய்ன்றது நான் ஒரு பகுதியில் சொல்கிறேன். நம்ம எடிபிள் ஆயில் எல்லாத்தோடைய விலை ஏற 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 உங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்க்கக்கூடிய அந்த பொருளாதார வலிமை அப்படின்றது குன்றிக்கிட்டே வருது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே லஞ்ச லாவணியம் அப்படின்றது எப்படி நேரடியாக இதை பாதிக்குதுன்றதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வகையில் உக்ரைன் ரஷ்யா போரில் இந்தியா ஒரு மிக முக்கியமான பங்கை முதல்லேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த போர் நிறுத்தத்துக்கு இந்தியா முன்னெடுக்கணும் அப்படின்றது இப்போ ஐரோப்பிய நாடுகளில் மிக முக்கியமான நாடு, அதுவும் நேட்டோ உறுப்பினர் நாடான போலாண்டே சொல்லும் பொழுது, இந்தியா இதை முன்னெடுத்து அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய ஜாகிரபிக்கல் ரீச், இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்கும். உலகப்போர் 2ல் சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றது இருந்துச்சு. அமெரிக்கா பக்கமும் சேராம, அதே மாதிரி ரஷ்யா பக்கமும் சேராம, நாசிகளோடையும் சேராம, ஒரு மாதிரி ஒரு தனித்துவமாக அந்த நாடு நின்று தன்னுடைய பகுதியும் காப்பாற்றிக்கிட்டு, அப்புறம் உலகத்தோடைய பல ஒப்பந்தங்கள் இது பார்த்தீங்கன்னா சர்வதேச நிறுவனங்கள், ஐநா சபை போன்ற பல நிறுவனங்கள் எல்லாமே சுவிட்சர்லாண்டை மையப்படுத்தி அந்த கண்ட்ரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்றது இந்த பாலிசி அடாப்ட் பண்ணதான். கிட்டத்தட்ட 80 வருடங்கள் கழித்து இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கு. இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். உலகத்தில் அணு ஆயுதம் அப்படின்றது பிரயோகிக்கவே கூடாது. அது ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி. அந்த இடத்துல நின்று நம்ம மீட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு இந்தியனும் நம்ம கண்டிப்பாக பெருமைப்படணும். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.